கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் பிரசங்கின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13-14 வசனம். சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு கொடிய தீங்கும் உண்டு. அதாவது ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கே கேடுண்டாகும்படி சேகரித்து வைக்கப்படுவதாம். அந்த ஐஸ்வர்யம் விக்கனத்தால் அழிந்து போகிறது. அவன் ஒரு புத்திரனை பெறுகிறான், அவன் கையில் யாதொன்றும் இல்லை. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்வளவு அழகா இதை எழுதுகிறார்கள். இந்த வாழ்க்கையில் நிகழும் மிகவும் சோதனையான ஒரு காரியத்தை நான் கண்டிருக்கிறேன். ஒருவன் தன் செல்வத்தை எதிர்காலத்திற்காகவே சேமித்து வைக்கிறான். அதன் பிறகு ஏதாவது கெட்ட காரியம் நிகழும் போது எல்லாவற்றையும் இழக்கிறான். தன் மகனுக்கு கொடுக்க எதுவும் இல்லாமல் போகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்லா யோசிச்சு பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் இப்படி நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். சூரியனுக்கு கீழே தேவன் உண்டாக்கும் போதே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அவர்களுக்கு கேடு உண்டாகவே சேகரித்து வைக்கிறாங்களாம். கேடு உண்டாக. அது மாத்திரமல்ல, அந்த ஐஸ்வர்யம் விக்கனகத்தினால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கெட்ட காரியம். விக்கனம் என்றால் கெட்ட காரியம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எதிர்பார்க்காத சில காரியங்களினால நம்ம அந்த ஐஸ்வர்யத்தை இழந்து போகிறோம் என்று எழுதுகிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நன்றாய் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், ஐஸ்வர்யம் வேணும், ஐஸ்வர்யமாக வேண்டும் என்று பிரயாசப்படக்கூடாது. இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நமக்கு பணம் தேவைதான், இருக்க ஒரு வீடு தேவைதான். ஆனால் அதுவே நோக்கமா இருக்கக்கூடாது. அது முழு நோக்கமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சார்ந்திருக்கணும். நீங்க எவ்வளவுதான் சேர்த்து வைத்தாலும் உங்க பிள்ளைகள் அதை அனுபவிப்பதில்லை என்று பைபிள் சொல்லுகிறது. அவன் ஒரு புத்திரனை பெறுகிறான், அவன் கையில் யாதொன்றும் இல்லை. ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்க நல்லா சம்பாதிக்கிறீங்க, நீங்க எல்லாம் நான் தான் என்று சொல்லி நீங்க நிற்கும் போது, சில கெட்ட காரியம் வீட்டில் நிகழும் போது, ஆபத்துகளோ பலவீனங்களோ ஏதோ ஒன்று நம்ம வீட்டில் நிகழும் போது எல்லாவற்றையும் இழந்து போகிறோம் என்று சொல்லி நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். அப்போ நம்ம பூமியில இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருக்கு பயந்து வருகிற ஆசீர்வாதத்தை நிதானமாய் செலவு செய்து 4 பேருக்கு பிரயோஜனமாய் நாம் இருக்க வேண்டும். நாம் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கணும் சேர்க்கணும் என்று சொல்லி ஓடினால் அது பிரயோஜனம் இல்லை என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது. அதனால அந்த வேத புஸ்தகத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் நடப்போம். நிச்சயமாக நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். நம் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உங்க பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். இந்த நாள் முழுவதும் உடைய சித்தத்தின்படி எங்களை நடத்துங்கப்பா. ஆண்டவர், இந்த வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென்.